أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله ولا تأخذكم بهما رأفة في دين الله كنتم تؤمنون بالله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் தொடர்ச்சியாக மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாயல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பின்னால் இந்த தொடர் குர்ஆன் விளக்க வகுப்பு நடாத்தப்படுகிறது. எப்போதும் குர்ஆனுடைய விளக்கத்துல நாங்க ஆர்வம் கொள்ளணும். குர்ஆனோட உறவாட அதன் அர்த்தங்களை சிந்திக்கத்தான் ஒரு மனிதன் ஈமான் வலுப்பெறும், அது பலமாகும். ஒரு மனிதனை ஈமானோட வாழ வைப்பதில் குர்ஆனுடைய பங்களிப்பு தான் அதிகமானது. அந்த அடிப்படையில குர்ஆனுடைய விளக்கம் ஒரு மனிதனுக்கு கட்டாயம் அவசியம் தேவையானது. குர்ஆன் விளக்கத்துல அதிகம் ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும். குர்ஆனை படிக்கணும் என்ற ஆர்வம் ஒரு ஆள்கிட்ட இருக்கும் என்றால் அவர்கிட்ட ஈமான் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம். அந்த வகையில நாங்க சென்ற கடைசியாக நடத்தின பாடத்துல பக்துஹா சூறாவை பத்தி பார்த்தோம். இடையிடையே தேவையானதை பார்ப்போம். இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு சூறாவை ஆரம்பிக்கிறேன். அதுதான் அல் குர்ஆன்ல 24வது அத்தியாயம், சூரத்து அன்னூர் என்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் தஆலா மனித வாழ்வில
வரக்கூடிய குற்றங்களுக்கு தண்டனை எப்படி அமைய வேண்டும், குற்றவியல் சட்டம், ஒழுக்கம் சம்பந்தமாக, ஈமான் சம்பந்தமாக பல விடயங்கள் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். இந்த அத்தியாயத்துக்கு பேரே அந்நூர், பிரகாசம், வெளிச்சம் என்ற அர்த்தம். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் எல்லா அத்தியாயங்களுக்கும் அரபு பாஷையில சூரா என்று சொல்ற. சூரா, சூரத்துல் துஹா, சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரா. எல்லா அத்தியாயங்களுக்கும் சூரா என்ற பேர் இருக்கிற போதிலும் கூட, இது சூரத்துல் நூறாக இருக்கிற நேரத்திலும் கூட, இந்த அத்தியாயத்தை மட்டும் அல்ல ஆரம்பிக்கும் போது சூரத்துன் என்று ஆரம்பிக்கிறார். சூரத்துன் அன்ஸல்னாஹா வஃபரதுனாஹா வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத். குர்ஆன் எவ்வளவு ரசனை என்று பாருங்க. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் எவ்வளவு இனிமை என்று பாருங்க. எந்த சங்கீதத்தையும், எந்த பாட்டையும், எந்த உலகத்தில் உள்ள கவிதையையும், எந்த விதமான கலையையும், எந்த கர்நாடகத்தையும் ஒன்றையும் குர்ஆனோடு நெருக்க இயலாது. குர்ஆனுடைய இனிமை அது அது அல்லாஹ்விடம் அதை வர்ணிக்கல. இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் எப்படி தொடங்குறார் என்றால், சூரத்துன், இது ஒரு சூரா. எல்லாம் சூரா தான், ஆனா இதை சொல்ல கொள்ள சூரத்துன், இது ஒரு அத்தியாயம். இதை நாங்க இறக்கிற அத்தியாயம். நீங்க பாருங்க, குர்ஆன் ஒவ்வொரு வரிக்கு வரி, குர்ஆன் ஒவ்வொரு விதத்துக்கு விதம் அர்த்தம். அதனாலதான் குர்ஆன் சிந்திக்க 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 ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொரு வசனத்துக்கு வசனம் பாயிண்ட், சிந்திச்சா பாயிண்ட். சூரத்துன் அன்ஸல்னாஹா, இது ஒரு சூரா, நாங்க இறக்கின சூரா. இது ஏன் அல்லாஹ் அந்த நாங்க இறக்கின சூரா என்று அல்லாஹ் சொல்றார் என்றால், இது முகமது நபியுடைய வார்த்தை அல்ல. அவர் ஒரு மெசஞ்சர், அவர் இதை எத்தி வைக்கிற ஒரு தூதுவரே தவிர இதை உருவாக்கினவர் அவர் அல்ல. இது வசனம் கலாமுல்லா, குர்ஆன் அல்லாஹ்ட பேச்சு. குர்ஆனை நாங்க தான் இறக்கிறது. இது இவருடைய சொந்த மொழி அல்ல, சொந்த வார்த்தை அல்ல. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. இந்த நபி அவருடைய மனோ இச்சை பிரகாரம் குர்ஆன் என்று சொல்லி எதையும் ஓத மாட்டார், வஹி என்று சொல்லி எதையும் ஓத மாட்டார். அல்லாஹ்விடமிருந்து வஹியாக இறக்கி அருளப்பட்டது தவிர வேறில்லை. இது நிறைய பேசலாம் கண்ணியமான சகோதரர்களே. எனவே அன்ஸல்னாஹா, நாங்க இறக்கின சூரா என்று அல்லாஹ் சொல்றதை கொண்டு இது முகமது நபியுடைய சொந்த வார்த்தை அல்ல, குர்ஆன் அல்லாஹ்ட. வஃபரதுனாஹா, இதை மிக தெளிவுபடுத்துகிறோம். நாங்க இந்த வசனங்களை நாங்க தெளிவுபடுத்துகிறோம், விளங்கப்படுத்துகிறோம். வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத். இந்த சூரா மட்டுமல்ல, இந்த குர்ஆன்ல இன்னும் பல தெளிவான வசனங்களை நாங்க இறக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் ததக்கரும், நீங்க படிப்பினை பெறுவதற்காக, நீங்க சிந்திக்கிறதுக்காக, நீங்க தக்வா உள்ள மனிதர்களாக வாழணும் என்பதற்காக, நீங்க திருந்தோணும் என்பதற்காக. அல்லாஹ் தஆலா பல அர்த்தங்கள் அதை சொல்றாங்க. இப்படி ஒரு முன்னுரை இந்த அத்தியாயத்துல சொல்லிட்டு டிரெக்டா அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா குற்றவியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனையை பத்தி பேசுற பாருங்க. இஸ்லாமிய அரசி, இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இந்த குற்றவியல் தண்டனை எப்படி நிறைவேற்றணும் என்றதை பத்தி அடுத்தடுத்த வசனத்துல பேசுறாங்க. நிறைய இந்த அத்தியாயத்துல நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒவ்வொரு கிழமையும் எதிர்பார்த்து வரணும், அப்பதான் படிக்கணும். நான் சொல்ற விஷயங்களை நீங்க தர்ஜமத்துல் குர்ஆனை பிரட்டி படிக்கணும், நீங்க வாசிக்கணும், நீங்க விளங்கணும். வெறுமனை சும்மா பயான் பயான் என்று காலால கேட்டு அப்படியே ரசனையோட திரும்புறதல்ல. நாங்க வாசிக்கிற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்கணும்.
கேட்டது அப்படியே மறந்துடும், திருப்பி திருப்பி பார்க்கணும். நாங்க கண்ணியமான சகோதரர்களே, அந்த 2ஆம் வசனத்துக்கு அல்லாஹ் தஆலா வார பாருங்க. அஸ்ஸானியத்து விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், வஸ்ஸானி விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண். இந்த ரெண்டுலயும் நீங்க நல்லா கவனிங்க. முதலாவது விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணை சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு ஆம்பளை சொல்றாரு. இதெல்லாம் சும்மா இல்ல. முதலாவது ஒன்றை சொல்லிட்டு 2வது அதை சொன்னால் அதுல அர்த்தம் இருக்குது. அல்ல அர்த்தம் இல்லாம ஒன்றும் சொல்ல மாட்டான் குர்ஆன். நல்லா வச்சுக்கோ. குர்ஆன் விஷயத்துல நீங்க பாருங்க, இதே சப்ஜெக்ட்ல விபச்சாரம் என்று வரக்குள்ள பொம்பளை தான் பெஸ்ட் சொல்றது, அதுக்கு போல ஆம்பளை சொல்றது. ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. இந்த 2 பேருக்கும் 100 கசையடி அடிங்கோ நான் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட் வரும். முன்னால நான் இந்த ஏன் அல்லாஹ் முதலாவது அந்த அஸ்ஸானியத்து விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், இது விபச்சாரம் என்று வருகிற இந்த விவகாரத்துல இந்த பொம்பளை தான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுது, அது போல ஆம்பளை சொல்லிடுது. இங்க குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா களவெடுக்கக்கூடிய ஆண், களவெடுக்கக்கூடிய பெண் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அந்த களவு சம்பந்தமான, திருட்டு சம்பந்தமான விஷயத்துல அல்லாஹ் களவெடுக்கக்கூடிய ஆண், களவெடுக்கக்கூடிய பெண், பெண்ணை போல சொல்றான் அல்லாஹ் தஆலா. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா. திருடிய ஆண், திருடக்கூடிய பெண்ணுடைய கையை வெட்டுமனீங்க, குற்றவியல் சட்டம். அந்த 2ம் சொல்லக்குள்ள முதலாவது களவெடுக்கக்கூடிய ஆண், களவெடுக்கக்கூடிய பெண்ணு நல்லா சொல்ற. சும்மா முற்படுத்தி பிற்படுத்தப்பட்ட அல்லாஹ் தஆலா. இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின். மனித சைத்தான், ஜின் சைத்தான். உங்களுக்கு ஆபத்து அதிகமானது மனித சைத்தான், ஜின் சைத்தான். சைத்தான் என்றது இது ஒரு பொதுவான சொல் உண்டது. சைத்தான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கின்ற, முறியாட்டம் பண்ணுகின்ற மோசமான ஒத்தனுக்கு பேர் தான் சைத்தான் என்றது. இந்த சைத்தான் என்றது மனித இனத்திலே வரும், ஜின் இனத்திலே வரும். ஜின் இனத்தில் உள்ள சைத்தான் கண்ணுக்கு விளங்காது. மனித இனத்துல வர சைத்தான் அவன் மனிதன். இந்த 2ஐயும் சொல்லக்கொள்ள, மனித சைத்தான், ஜின் சைத்தான் சொல்லக்கொள்ள அல்லாஹ் எதை முற்படுத்துறார் என்றால் ஷயாத்தீனுல் இன்ஸ், மனித சைத்தான், அவன் தான் டேஞ்சரானவன். அப்ப அல்லாஹ் தஆலா களவெடுக்கக்கூடிய ஆண், களவெடுக்கக்கூடிய பெண்ணை சொல்லக்குள்ள களவெடுக்கக்கூடிய ஆணத்தால், ஏன் களவுல ஆண் தான் முதலிடத்தில் இருக்கிறார். உலகத்துல திருட்டு என்று வருகிற விவகாரத்துல ஆண்கள் தான் கொள்ளையர்கள் அதிகம் பெண்களை விட. அல்ல ஆம்பளை. இந்த விபச்சாரம் செய்கிற ஆண், விபச்சாரம் செய்கிற பெண் 2லயும் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் அல்லாஹ் ஏன் முற்படுத்துறன்னா, இந்த விபச்சாரத்துல உலகத்துல விபச்சாரத்தை தூண்டுறது பெண்கள் தான். ஒரு ஏரியால ஒரு பொம்புள்ள விபச்சாரியாக மாறிவிட்டால் 10 ஆம்புலை நாசமாக்குவார். ஒரு ஆணுக்கு உணர்வு ரீதியான ஒரு விவகாரம் அவனுக்கு வந்தாலும் இந்த பெண்ணுடைய அடக்கம் திருப்பி செருப்பால் அடித்துடுவார் என்பதற்காக அவன் நெருங்காம இருக்கிற மானம், மரியாதை போகும். இல்ல நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன் ஒரு சிக்னல் காட்டினால் 10 ஆம்பளை சும்மா கிட்டவாகுவார். இச்சைகள் ரீதியாக பார்க்கிற நேரத்தில் வித்தியாசம் பெண்களுடைய அதெல்லாம் நீண்ட ஆய்வுகளாக உலமாக்கள் எழுதி இருக்கிறதை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தை அல்லாஹ் இச்சைகளால சூழ வைத்திருக்கிறான். இச்சையால நரகம் சூழ்ந்திருக்கிறது. அந்த இச்சையால சூழ்ந்திருக்கிற நரகத்துல மனிதன் ஆசை அடக்கினால் அவன் தப்புவான். ஆசைக்கு அடிமையானால் நரகத்தை நோக்கி பேச. زين للناس حب الشهوات من النساء. இப்படி அல்லாஹ் சொல்ற பாருங்க. மனிதனுக்கு அலங்காரமாக இந்த உலகத்தை அல்லாஹ் ஆக்குகிறான்.
ஆசைகளால மனிதன் உள்ளத்தை புட்டிக்கிற மாதிரி உலகத்தை வச்சுக்கிறான். இச்சைகளால அல்லாஹ் அலங்காரமாக இந்த இச்சையை ஆசையை வச்சிருக்கிறார். அந்த ஆசைகள்ல பல இருக்குது. தங்கம், வெள்ளி, காசி, பணம், தொழில், எல்லாம் ஆசைகள் தான். அல்ல முதலாவது அல்ல எதை சொல்லி சொல்றாரு, மீனன் நிசா, பெண்கள் என்ற ஆசை. அதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, தரத்து பாதி ஃபித்னத்தன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பின்னால ஆண்களுக்கு கடினமான ஒரு ஃபித்னாவாக பெண்களை தவிர நான் வேறொன்றை விட்டுட்டு போகல. நான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, கடை போனால் ஃபித்னா, பெண்களுடைய ஃபித்னா. ஒரு பஸ்ல போனால் பெண்களுடைய ஃபித்னா. ஒரு ஈமானதாரியுடைய ஈமான பறிக்கக்கூடிய ஆக பயங்கரமான ஒன்று இருக்கும் பெண்கள் தான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு சமூகத்தை நான் இதுவரை காணல என்று நபியோட காலத்தை சொல்லிட்டு ஒரு சாரார சொன்னார்கள், நரகத்தை நோக்கி போகிற கூட்டத்துல ஒரு சாரார் நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்து. சில பெண்கள் இருப்பார்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், அணிந்தும் அணியாதவர்கள் மாதிரி இருப்பார்கள். சில பகுதியை மூடி சில பகுதியை திறந்து இருப்பார்கள். இல்லாட்டி உடலை வெட்டி காட்டுற மாதிரி ஒட்டிய உடுப்பாக உடுப்பார்கள். போகிற ஆண்களின் பக்கம் அவர்களுடைய அழகை காட்டி சாய்ந்து கொண்டிருப்பார்கள். ஆண்கள் அவர்களின் பக்கம் சாய வைத்துக் கொண்டிருப்பார்கள். பார்வையால, கண்ணால, உதட்டால, லிப்டிக்க பூசி, பேச்சால, எவ்வளவு ஆம்புல அவன் எவ்வளவு உடுத்தாலும் அந்த கவர்ச்சி வராது. அல்லாஹ் அந்த இச்சை அங்க வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால்தான் பார்வையை தாழ்த்த சொல்லி நபிகளா குர்ஆன் சொல்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அலிகள் எல்லாரும் பார்த்து, அலியே நீங்க காண்றது ஒரு பாவம் இல்லை, இப்படி கண்டா இப்படி போக்குள் இப்படி கண்டால் பாவம் இல்லை, அதை திருப்பி ஒரு முறை மறுக்க நீங்க நோட்டமிட்டு நீங்க கவனம் செலுத்தி பார்த்தா அங்கதான் பாவம் எழுதப்படும். சொல்லலாம். கண்ணியமான சகோதரர்களை, நீண்ட ஆய்வு, நீண்ட அர்த்தம் அஸ்ஸானியத்து. ஏன் அல்லாஹ் முதலாவது கும்பலை சொல்லுகிறார். நபிகளார் சொன்னார்கள், அந்த பெண்கள் ஆண்களை தங்களின் பக்கம் சாய வைத்துக் கொண்டிருப்பார்கள். ரூசுஹுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவர்களுடைய தலைமுடிய ஒட்டகத்தில திமிழ்ச்சத மாதிரி உயர்த்தி கட்டி இருப்பார்கள். எல்லா அழகையும், ஒரு பொம்புல அவளுடைய மொத்த அழகையும் காத்தோடும் மாப்பிளைக்குத்தான். இது வீட்டுல அவிஞ்சிட்டு ஆகவே நொங்கலான உடுப்ப வீட்டுல உடுத்து இருந்துட்டு எங்கேயாலும் ஒரு கல்யாணம் விட்டு எங்கேயாலும் வெளியே போகல ஆகப்பெரிய அழகை உடுக்கிறது. நீ யாருக்கு வெளியில் அழகை காட்ட போற? நீ மாத்தி மாத்தி இந்த கல்யாணத்துக்கு கொடுத்தால் அடுத்த கல்யாணத்துக்கு வந்து அந்த பொம்பளுக்கு நல்லா கவனமா பார்ப்பாங்க. இந்த உடுப்பெல்லாம் புதிய வேறொரு அபாயத்தை உடுக்கணும், வேறொரு உடுப்பத்தான் உடுக்கணும். ஃபித்னத்துன் நிசா. கண்ணியமான சகோதரர்களே, பத்தினியான பெண்கள், பத்தினியான பாக்கியசாலிகள் அவர்கள். பத்தினித்தனமான பெண்கள் பாக்கியசாலிகள் தான். எனவே அந்த அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், அந்த ரெண்டு பேருக்கும் 100 கசேடி அடிகள் இந்த ஆயத்துல சொல்றேன். இங்கு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் பெண்ணை ரெண்டா பிரிக்கலாம். ஒரு சாரார் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரம் செய்யணும், இன்னொரு சாரார் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு விபச்சாரம் செய்கிறார்கள். இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிற விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் பெண் என்பது கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால விபச்சாரம் செய்த ஆட்களுக்கு தான் 100 கசையடி அடியுங்கள். நபியுடைய காலத்துல திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் விபச்சாரம் செய்த 2 பேரை கூப்பிட்டு நபிகளார் 100 கசையடி அடித்தார்கள். 1 வருடம் அவர்கள் நாடு கடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னொரு வாய்ப்புள்ள சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட வேண்டும். விபச்சாரம் கொடூரமான குற்றம். இதே நேரத்தில் திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபச்சாரம் செய்தால் இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டத்தின் அடிப்படையில அவங்க கல்லடித்து கொலை செய்யப்படும். சட்டம், இஸ்லாமிய சட்டம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்துல எல்லாம் என்ன சொல்றான்னு பாருங்க. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் செய்யற பெண், விபச்சாரம் செய்யற ஆண் உண்டோ அவங்க நிரூபிக்கப்படணும் சாட்சிகளால். விபச்சாரம் செஞ்சாங்க, இது விபச்சாரம் தான் செஞ்சாங்க. விபச்சாரம் என்றது அவங்க உறவு கொள்றது. அந்த உறவு கொண்டதற்கு கண்டபடி ஒருத்தர் கண்டால் 4 சாட்சி வேணும்.
அந்த சாட்சி என்பது நிரூபிக்கப்பட்டால் அல்லது அவங்களாக ஒத்துக்கொண்டால், குற்றம் செய்ய சில பேர் ஒத்துக்கொள்வார்கள் இஸ்லாமிய அரசுல, சில பேர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், நிரூபிக்கப்படுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய ஷரியத் சட்டம் என்ன சொல்லும் என்றால், அவர் 2 பேரையும் அழைத்து 100 கசேடு அடிக்கணும். இந்த கசேடு அடிக்கிறத பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. வலா தஅഖுதுகும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல, அல்லாஹ்வுடைய சட்டத்துல நீங்க அவங்க 2 பேரையும் அடிக்கிற நேரத்துல அவங்க துடிப்பாங்க. அவங்கள அடிக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய நபிக்கு என்ன ஆயத்து இருக்குன்னு பாருங்க. கருணையுள்ள நபி, இரக்கமுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிபடுறவங்க துடிக்கக்குள்ள நபிக்கு இரக்கம் வந்துடும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல, அல்லாஹ்வுடைய சட்டத்துல, அல்லாஹ்வுடைய ஷரியத்துல நபியே அவங்களுக்கு அடிக்கும் போது அவங்களுக்கு இரக்கம் வந்துடப்படாது அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தால், இந்த தண்டனையை நிறைவேற்றுகிற நேரத்துல உங்களோட மகனாக இருக்கலாம், உங்களோட உறவாக இருக்கலாம், உங்களோட அண்டை வீட்டுக்காரனாக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், அதை அடிபடுகிறானே, துடிக்கிறானே, அடிக்க சொல்லி அல்லாஹ் தான் சொல்றான். அதனால உங்களுக்கு இரக்கம் வந்துடப்படாது. நீங்க அடிய குறைக்கப்படாத, அப்ப மெல்லிச்சு அடிச்சு சமாளிக்காது. அட்டி என்ன அட்டிதான் சொல்லிட்டு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றா, அதுக்கு அடுத்து சொல்றேன், வல் யஷ்ஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். மூமின்கள்ல ஒரு கூட்டம் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிற இடத்துக்கு வந்து சமூகம் அளிக்கட்டும் அல்லாஹ் சொல்றான். படர்க்கையா சொல்றான். அப்ப ஒருத்தருக்கும் தெரியாம முஅத்தின்ட்ட 500 ரூபாய் கையில பொத்திட்டு பழைய காலத்துல ஹத் அடிக்கிறேன்னு சொல்ற. லெப்பை கூப்பிட்டு நடு ஜாமத்துல வைத்து 2 பேரையும் கூப்பிட்டு ஒரு மட்டத்தலையை கொடுத்து அப்படி அடிக்கிறது, மெதுவா மெதுவா சமாளிச்சுட்டு, இது சரி வராது. இந்த நாட்டில் இந்த தண்டனை நிறைவேற்ற ஏழாண்டு கேட்டால் இஸ்லாமிய அரசுதான் இதை நடைமுறைப்படுத்தும். அடிச்சதுக்கு பின்னால் பள்ளியாள நிர்வாகத்தில் வைத்து தண்டனை நிறைவேற்றதுக்கு பின்னால் ஹியூமன் ரைட்ஸ் அடையாளத்தை காட்டி என்ன கட்டிச்சான்னு சொன்னா மறக்க ஜெயில எதிர்க்குவாங்க. இஸ்லாமிய லோ, இஸ்லாமிய ஹிலாபத், இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற இடத்துல நடைமுறைப்படுத்தப்படும். கண்ணியமான சகோதரர்கள், இஸ்லாமிய நாடுகள் இது நடைமுறைப்படுத்தப்படும். சில நாடுகள்ல, பல நாடுகள் நடைமுறைப்படுத்தப்படாது. அல்லாஹ் என்ன சொல்றா, இது மறக்கேதா, அவங்களை அவமானப்படுத்தணும் என்ற நோக்கம் அல்ல, ஒரு கூட்டம் சமூகம் அளிக்கணும், மறைச்சு மறைச்சு செய்யறது அல்ல. அவங்க ஒரு கூட்டம் அந்த இடத்துல சமூகம் அளிக்கட்டும் என்று சொல்ற அல்லாஹ் என்ன சொல்ற என்றால், வல் யஷ்ஹத் அஸாபஹுமா, அவங்களோட அஸாபு நடக்கிற இடத்துல, அஸாபுன்ற வார்த்தையை பயன்படுத்த, நம்ம மெல்லிசா அடிக்கலாது, ஈக்கிரால் அடிக்கலாது. அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிற இடத்துல அந்த கூட்டம் இருந்தால் அடிபடுகிற அடி, நாங்க குற்றம் செஞ்சாலும் எங்களுக்கும் இதே அடிதான் கிடைக்கும். அப்ப அந்த பயத்தை ஏற்படுத்தி சமூக ஒரு நல்லிணக்கத்தை, ஒரு இஸ்லாக, ஒரு சீர்திருத்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்துற. சுப்ஹானல்லாஹ். இது உலக ஆட்சிக்கு கீழால இந்த மாதிரி குற்றவியல் தான். இப்ப களவெடுத்தவரின் கையை வெட்டுறது, களவெடுத்தவருடைய கையை வெட்டுறதை கொண்டு அந்த கை வெட்டப்பட்டால் அதை பார்த்து நானும் களவெடுத்தால் என கையை வெட்டுவார்கள். இஸ்லாமிய ஷரியத் இந்த ஆட்சி என்று வருகிற நேரத்தில் இந்த குற்றவியல் தண்டனை அவன்கிட்ட இஹ்லாஸோடு அவன் மாற்றிக் கொள்றனா இல்லையான்றதை விட பயத்தால ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நீதமான இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நீதத்தை பாருங்க. இஸ்லாமிய லோ, இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செஞ்ச ஒரு ஆளுக்கு தண்டனை 100 கசேரி அடித்தால் அந்த தண்டனை தான் அவருடைய தௌபா. அதை அவசியம். விபச்சாரம் செஞ்சுட்டாரு, இஸ்லாமிய அரசுல கீழால் இந்த குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றி 100 கசேரி அடிச்சிட்டால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டும், தௌபா இதான். இப்ப இந்த மாதிரி ஒரு நாட்டுல இந்த தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்பு இல்லாத இந்த நாட்டு, இப்ப இந்த திருமணம் முடிச்சதுக்கு பின்னால விபச்சாரம் செய்த ஆளுக்கு முஅத்தின் சொல்லி மட்டையால் அடி சரி வருமா? போலியான ஹத்து நிறைவேற்றி சரி வருமா? இந்த சமாளிப்பு கடந்த காலத்தில் எத்தனை பேரை நாசமாக்கியது.
இஸ்லாமிய கிலாபத்துல இஸ்லாமிய ஆட்சியில் இது நடைமுறைப்படுத்துற நேரத்தில் சட்டப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு நாட்டில் அப்படியான தப்பு செய்த ஒரு ஆள் என்ன செய்யணும்? அவர் அழுது அல்லாட்ட தௌபா செய்யணும். தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறது தௌபா செய்யறவருடைய கல்பை பார்த்துட்டு தான். எல்லாரையும் ஏமாத்தலும் அல்லாஹ் ஏமாத்தலும். எனக்கு திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைச்ச விபச்சாரம் செஞ்சான்னு வச்சுக்கோங்க ஒருத்தன், அந்த தௌபாவை செய்யறான், மனதில் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சால் அவன் தவறுவானா இல்லையா, அந்த இறுக்கமான உறுதியான மொழியை அல்லாஹ்வோடு அவன் அவன் ஒப்பந்தமாக செய்கிறானா இல்லையா என்பது அல்லாஹ்தான் பார்ப்பான். அதை வச்சுதான் அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், நாடினா அல்லாஹ் தண்டிப்பான். ஆனா அல்லாஹ்ட தண்டனையை விட அல்லாஹ்ட மன்னிப்பு விசாலமானது. கண்ணியமான சகோதரர்கள், 99 கொலை செய்த மனிதனை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவன் 100 கொலை செய்ததற்கு பின்னாலே அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான். உண்மையான தௌபா செய்த ஒரு மனிதன், விபச்சாரம் செய்த மனிதன் தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். இஸ்லாத்தில் ஆகப்பெரிய பாவங்கள் ஒன்றுதான் விபச்சாரம் என்பது அன்பார்ந்த சகோதரர்கள். அதனால்தான் அல்லாஹு தாலா இஸ்லாமிய சட்டத்தில் இப்படி வச்சிருக்கிறார். திருமணம் முடிச்சதுக்கு பின்னால் விபச்சாரம் செய்த ஒரு ஆளுநை பிடிச்சி இந்த நாட்டில் எங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாமா? கொடுக்கலாது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் அவன் வாழுகிற நேரத்தில் அப்படி ஒரு தப்பு செய்த மனிதன் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட மண்டியிட்டு அழுது புலம்பி யா அல்லாஹ் என்று மன்னித்துடு, யா அல்லாஹ் என்று கெஞ்சி கெஞ்சி அலோனும். அவன் தௌபா உண்மையானதாக இருந்தால் அல்லாஹ் பார்த்து அவனை மன்னிப்பான். விபச்சாரம் என்ற கொடூரமான குற்றத்துக்குரிய தண்டனையை நபிகள் நாயகம் சொன்னார்கள். நரகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அந்த நரகத்திலே நான் பார்த்தேன், ஒரு குடும்பம் என்ற ஒரு பெரிய ஒரு சக்தி மாறி ஒன்று இருந்தது. அந்த வாய் சிறுசாக இருந்தது, குடத்துடைய கீழ்ப்பகுதி அகன்றதாக இருக்கும், வாய் சிறுசாக இருக்கும். அது மாதிரி ஒன்று, அதுக்குள்ள நிர்வாணத்தோடு ஆண்களும் பெண்களும் இருக்கின்றார்கள். அடியா கீழால் நெருப்பு மூட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த சக்தி சூடாகிற நேரத்தில் கடினமான உஷ்ணத்தால் அந்த நிர்வாணத்தோடு இருந்த ஆண்களும் பெண்களும் அந்த சக்திக்குள்ள துடித்து கொதித்துக் கொண்டிருக்கிறதை கண்டேன். நான் கேட்டேன், இந்த மாதிரியான தண்டனை, கொடூரமான தண்டனை கொடுக்கப்படுகிற இவர்கள் யார்? இவர்கள் தன் உலகத்தில் விபச்சாரம் செய்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்துல மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறது மாற்று மதத்தோடு செய்கிறான், சர்வசாதாரணமா செய்கிறான், விபச்சார விடுதி இருக்குது, எல்லாம் இருக்குது. நாளை மறுமையை நம்பி ஒரு மனிதன் மிக கவனமாக வாழணும். கண்ணியமான சகோதரர்களே, மனிதனுக்கு உணர்வு என்பது வந்து அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஆசையை வச்சிருக்கிறான். ஆசையை அல்லாஹ்வுக்காக அடக்கு என்பதுதான் இஸ்லாம் என்பது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த தண்டனை தௌபாவாக அமையும் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல காமிதியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு கும்பல விபச்சாரம் செஞ்சா. விபச்சாரம் செய்தது மட்டுமல்ல, திருமணம் முடித்ததற்கு பின்னால் விபச்சாரம் செய்தவ அவ வயிற்றுல புள்ளையை சுமந்திருந்தார், கருவுற்று இருந்தது. இப்படி ஒரு குற்றத்தை செய்து நான் மறைச்சி நாளை மறுமையில மாற்றிக்கொள்வது என்பதை விட உலகத்தில் உள்ள தண்டனையை பெற்று அதை தௌபாவாக அமைச்சுக் கொண்டு அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்ற அந்த ஆசையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தஹீர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அப்படியான அந்த உறவை செஞ்சிருக்க மாட்டாய், நீ அந்த விபச்சாரத்துல தண்டனை கொடுக்கப்படுற ஹத்து நிறைவேற்றப்படுகிற அளவுக்குள்ள வேலையை செஞ்சிருக்க மாட்டாய், தொட்டிருப்பாய், பார்த்துப்பாய், இப்படி என்று நம் சிலர்கள் சொன்னார்கள். ஹத்து நிறைவேற்றப்பட்ட அந்த உறவு கொள்ளப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்ற நேரத்துல அந்த தாய் சொன்னார், நீங்க எனக்கு முன்னால உங்கள்ட்ட மாயிஸ் என்ற ஆள் வந்தாரு, அந்த மாயிஸ் தஹீர்னி, என்னை சுத்தப்படுத்துவ யார சொல்லலான்னு சொல்லக்கொள்ள நீ பாமன்னிப்பு தேடி நீ அப்படி செஞ்சிருக்க மாட்டாய், என்ன நீ இப்படி பேசுறாய், குற்றமலை தண்டனை நிறைவேற்றப்பட்ட அளவுக்குள்ள வேலை செஞ்சிருக்க மாட்டாய் என்று நீங்க அவரை திருப்பி அனுப்ப கொள்ள இல்லையா ரசூல் என்ன தண்டிங்கோ என்று சொன்னாரு. திருப்பி நபிகளார் கேட்டார்கள், இவருக்கு பைத்தியமா என்று அவருடைய ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட கேட்டாங்க. இல்லையா ரசூல், தெளிவான மனுஷன், தெளிவாக பேசுகிறார்.
அப்படி அவரை தண்டிங்க மரண தண்டனை குடும்பம் நபிகளார் மாயிஸுக்கு கொடுத்தாங்க. இந்த பொம்பளை சொல்றாங்க, அந்த மாயிஸ திருப்பி அனுப்பின மாதிரி என்னையும் திருப்பி அனுப்ப போறீங்களா யார சொல்லலாம், வயிற்றுல புள்ளைய சுமந்து இருக்கிறேன். நபிகளார் சொன்னார்கள், இந்த புள்ளைய பெத்துட்டு வாங்கம்மாண்டாங்க. அந்த புள்ளைய பெறத்துக்கு எவ்வளவு மாதங்கள் எவ்வளவு காலங்கள் தேவைப்படும். அப்படியே பொறுமையாக இருந்து புள்ளைய பெத்தெடுத்து ஒரு பிடவையில சுத்தி எடுத்துக்கொண்டு ரத்தம் கசிய கசிய நபிகளார் இடத்துல வாராங்க. தகீர்னி யார சொல்லலாம், தண்டனை தாக யார சொல்லலாம். மனம் எவ்வளவு உருகி இருக்கும், அவ்வளவு வெந்து இருக்கும், அந்த உள்ளம் எவ்வளவு பதறி இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், அல்லாத கோபத்துக்குள்ளாக கூடாது என்று எவ்வளவு நடுங்கி இருக்கும். மனிதன் என்ற பதவியினம் அந்த பெண்ணை வாட்டியது, வருந்தியது. இந்த புள்ளை பிறக்கொள்ள வருத்தம், இந்த புள்ளை வளர்க்கணும் என்ற ஆசையே புள்ளைய கண்டு பாலை கொடுக்க ஆரம்பிக்க கொள்ளையே இவ்வளவு மாதமாக நான் சுமந்திருந்த அந்த வருத்தமே மறந்து போகிற உண்மைக்கு இந்த புள்ளைய கண்ட காலம். அப்படித்தான் பொம்பளை படைச்சு வச்சுக்கிறாங்க. அப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல அந்த புள்ளைய பெத்தெடுத்த உடனே எடுத்துக்கொண்டு ஓடி வாராங்க. என்ன சுத்தப்படுத்துக யார சூழலா கருணையுள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க இந்த புள்ளைக்கு பால் கொடுத்து பால் மறந்ததற்கு பின்னால வாங்க. இன்னும் அவகாசம் கொடுத்தாங்க சொல்லலாம். அவங்க சிஐடி போடல, இவருக்கு என்ன நடக்கிறது மாஞ்சி போடல, உளவாளிகளை நியமிக்கிற நபிகளார். அந்த பொம்பளையாக வந்து மறுமையை பத்திய பயம் இருக்கிற பொம்பளை வருவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேடிச்சதை பார்க்கலாம், இப்ப என்ன நடக்கிறது பார்த்துடுவாங்க. மரண தண்டனை விதிக்கப்பட்ட பொம்பளை அப்படி ஒன்னும் செய்யல ரசூலுல்லாஹ். இந்த பொம்பளை அந்த புள்ளைக்கு பால் ஊற்று ஒவ்வொரு வினாடியும் நான் கொல்லப்பட போகிறேன் என்ற உணர்வு இருந்திருக்கும். நிச்சயமாக அந்த புள்ளைக்கு பால் கொடுத்து 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 2 வருடம் பால் கொடுத்தால் எவ்வளவு, அந்த புள்ளையாக ரொட்டி துண்டு எடுத்து சாப்பிடுகிற வயது வர காட்டும் பால் கொடுத்தாங்க. இந்த புள்ள பால் மறந்தது என்பதை நிரூபிக்க கையில ரொட்டி துண்டை கொடுத்து இந்த புள்ளை அப்படியே எடுத்துருவாங்க. எந்த பொம்பளை விட்டு கொடுக்கும்? புள்ளக்காக வாழணும், புள்ளக்காக இதை மறைச்சு கொள்வோம். எனக்கு அப்படி ஒரு யோசனை வந்தது, இப்ப யோசனை இல்ல. அந்த யோசனை எடுத்தா புள்ள பாலாகும், மறுமையில நான் தப்போணும். இந்த புள்ளை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்த ரசூலுல்லாஹ் சொல்ல, யார சொல்லலாம், இப்ப சுயமாக இந்த புள்ளை சாப்பிடுறது யார சொல்லலாம், என்ன சுத்தப்படுத்துவோம் யார சொல்லலாம். உடனே புள்ளைய சஹாபாக்கள கையில கொடுத்துட்டு நபிகளார் அந்த தாய இந்த குழியொன்னு தோண்டி அப்படியே கொஞ்சம் காலை இறக்கி, அப்படித்தான் அந்த காலத்துல அந்த கல்லால் அடிக்க சொல்லுவாங்க. கல்லால் அடிக்க சொன்னாங்க. மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அட்டிப்படுகிற நேரத்துல கிட்ட இருந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பொம்பளை மேல பட்ட கல்லு பட்டத்தால உடம்புல இருந்து காயப்பட்ட அந்த இடத்துல இருந்து சில்ல ரத்த துளி அந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு மேல பட்ட. இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச ஒரு பொம்பளையிடம் மேல் இருந்து வந்த ரத்தமாய் சீயன்னார்கள். சொல்லாதே சீயன். இந்த தாய் அட்டி படுகிற அட்டி இருக்கிறதே, இது அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற தௌபா. இந்த பொம்பளை செய்த தௌபா இருக்கிறதே, இந்த தௌபாவை இந்த ஹிஜாஸ் என்ற இந்த பெரிய மாகாணத்தில் இருக்கிற அதிகமான பாவிகளுக்கு பகிர்ந்தாலும் இவ்வளவு பேருக்கும் போதுமான ஒரு தௌபா என்ற அளவுக்கு விசாலமான தௌபாவை இந்த தாய் செய்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தப்புதான் அந்த தண்டனை கொடுக்கப்படுகிறதே தௌபாவாக மாறும். அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டு, இஸ்லாமிய கிலாபத் இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், இல்லாத காலத்தில் ஒரு பெண்மணி ஒரு ஆண் விபச்சாரம் என்ன செய்யணும்? இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, தௌபா செஞ்சவங்களை தவிர, அல்லாஹ்ட்ட மன்றாடியவங்களை தவிர, சும்மா கிளிப்புள்ள மாதிரி 27ஆம் அன்னைக்கு நோம்புக்கு போயிட்டு லேங்க தலையில கட்டிட்டு போயிட்டு இந்த தௌபா சொல்லி கொடுக்குறாங்க. அந்த லெப்ப சொல்லி கொடுக்கறது அப்படியே வாயால சொல்லிட்டு நான் தௌபா செஞ்சுட்டேன் என்றால் இது அநியாயமான தௌபா. நீ தனியா இருந்து வருந்தோனும். தௌபா அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை அத்தௌபத்து நதம். தௌபா செஞ்ச பாவத்தை பாவம் என்று உணர்ந்து வருந்தோனும், அலோனவன். இரண்டாவது அந்த பாவத்தை விடணும். மூன்றாவது இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும். இந்த உறுதியாக இருக்கிறதா இல்லையா என்றத அல்லாஹ் பார்த்துத்தான் அவனை மன்னிப்பதா தண்டிப்பதா என்ற முடிவுக்கு அல்லாஹ் வருகிறார்.
கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த அத்தியாயத்துல படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த விபச்சாரம் என்ற கொடூரமான குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன? அல்லாஹ் போட்ட வரம்ப மீறுவது அன்பார்ந்த சகோதரர்கள். மச்சா மைனியை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். மச்சா மைனி உறவுன்றது என்ன யார சொல்லலாம்? மௌத்த மாதிரி பயந்துவோங்க. தாத்தக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, வந்த புதிய மச்சான் உம்மா அங்கல பாப்பா வெளிநாட்டுல, மைனி பருவ வயது அடைந்தவள், இந்த மச்சானோட சேர்ந்து கொண்டுதான் எல்லா இடத்துக்கும் போறது. தாத்தாவை வச்சுட்டு மச்சான் மைனியோடு தான் கொஞ்சிறான். மச்சானுக்கு ஹிதுமத்து, டீய கொடுக்கிற, அதை கொடுக்கிற எல்லாமே மைனி. போற இடம் எல்லாத்துக்கும் மைனி குட்டியை கூட்டிட்டு போறாரு. பிரச்சனை வெட்டிக்குது. மார்க்கம் குற்றவாளி அல்ல, நீதான் குற்றவாளி. இல்ல எங்கட மனசு சுத்தம், எங்கட தாத்த மாதிரி, எங்கட தங்கச்சி மாதிரி, எங்கட உம்மா மாதிரி. அவ அச்சுதான் தான் நான் போன பேசுறதுக்கு. இந்த சைனக்காரன் உருவாக்கின பார்ட்ஸ் வீக் பாயிண்ட் அவனுக்கு நல்லா தெரியும். சின்ன விளையாட்டு சாவனத்தை வாங்கி கொடுத்தால் ஒரு டிப் கீழே விழுந்தால் அதோட அவ்வளவுதான், மையத்து தான். அவனுக்கு தெரியும் அந்த பார்ட்ஸ் வீக் பாயிண்ட் என்ன. படைச்ச ரப்பு அல்லாஹ்க்கு தெரியும் மனிதன் வீக் பாயிண்ட் எங்கே இருக்கிறது. எந்த ராஜாவாக இருந்தாலும் அவன் வீக் ஆகுவான், அவன் தவறுவான். அதனால் தான் கொலை செய்யாதே, களவு எடுக்காதே, வட்டி எடுக்காதே, டிரெக்டா தான் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்றான். ஆனா விபச்சாரத்தை சொல்ல கொள்ள விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லாம விபச்சாரத்தை நெருங்காதே, ஈக்கிற இடத்துக்கே போகாதே. இல்ல நான் விபச்சாரம் செய்யறான் பார்க்க போனேன், நான் கல்லனை பிடிக்க போனவன் கல்லனானான். நடக்கா இல்ல? கண்ணியமான சகோதரர்களே, பெத்த தாயாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்க கொள்ள புள்ளகள் உம்மாட்ட வரக்கொள்ள அனுமதி கேட்டு வரும். குளியல் அறையாக இருக்கலாம், தூங்குற அறையாக இருக்கலாம். சின்ன பாலகன் பருவ அடையறதுக்கு முன்னால் அது அல்லாஹ் இந்த அத்தியாயத்துல கடைசிக்கு சொல்றான். சூரத்து அன்னூர்ல கடைசி 58வது வசனத்துல சொல்றான். அதவ சொல்றான், அஜ்னபியத் மஹ்ரமியத் பேணப்படாட்டி அந்த பித்னா வரும். யாரும் மலக்கல்ல கண்ணியமான சகோதரர்களே. அதனாலதான் எப்பேல் இந்த மாதிரியான ஆபத்திலிருந்து தப்புவதாக இருந்தால் அவன் கணவன் மனைவி வாழ்க்கை என்று வரக்கொள்ள அன்பாக வாழணும், இன்பமாக வாழணும். அந்த உணர்வை அந்த கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள பரிமாறிக்கொள்ளணும். அதற்கேற்பதான் இன்பமாக வாழணும். பகல் நேரத்துல தாறுமாறாக மனைவியை சாடிட்டு மனநோக பேசிட்டு அவரோட வேலைக்காரி மாதிரி ஆக்கிட்டு இரவுக்கு நீங்க ஒன்று கூட போகாதீங்க, உணர்வு தோத்து போய்த்து. அதனால வாலிபர்களை கூப்பிட்டு நபிகளார் சொன்னார்கள், யா மாஷர ஷபாப், வாலிப சமூகமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ், உங்களுக்கு வசதி இருந்தா கல்யாணம் முடியும். ஃபைன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபரஜ், இந்த கல்யாணம் உங்களோட பார்வையை தாழ்த்தும், உங்களோட அஃபத்தை பாதுகாக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காவது அந்த கல்யாணம் முடிக்க வசதி இல்லாட்டி அவர் நோக்கு பிடிக்கட்டும், அது அவருக்கு போதுமானது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, எனவே எப்போதும் யாரும் கெட்டிக்காரன் அல்ல. அல்லாஹ்ட வரம்ப பேணி, அல்லாஹ்ட தௌஃபீக்கால, அல்லாஹ்ட அருளால, அல்லாஹ்ட அனுகூலத்தால, ஈமானால மனிதன் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். யாரும் வென்றவன் அல்ல, யாரும் மலக்கல்ல, யாரும் கெட்டிக்காரன் அல்ல. அல்லாஹ்ட ரஹ்மத் யாருக்கு இருக்கோ அவங்க தான் தப்புவாங்க. வலகத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகானவர், ஆட்சியாளருடைய மனைவி, அரசி பெண்மணி, இளவரசி, அழகானவள். அந்த அறைக்குள்ளே வகல்லபத்தில் அபுவாப், கதவெல்லாத்தையும் மூடிட்டாள். யாரும் அந்த ரூமில் இல்ல, இந்த ரூமுக்குள்ள யாரும் இல்ல. அந்த பொம்பளையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்க்கல பொம்பளை மூடி பண்ணி, கதவை மூடிட்டாள். அதிகாரம் உள்ளவள், சமாளிக்கலாம், அவங்களோட பேச்சுக்களை போக மாட்டும். அந்த அறைக்குள்ளுக்குத்தான் இந்த வாலிபர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞர் அகப்பட்டுக் கொள்கிறார். அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விசாரத்துக்கு அழைக்கிற நேரத்துல
அல்லாவே என்ன காப்பாத்தியா அல்லான்னு ஓடினார் பிச்சு ஓடினார். ஓட கொள்ள பின்னால சட்டை கிட்ட பிடிச்சு இழுத்தார். கண்ணியமான சகோதரர்களே, எங்களை காப்பாத்துறது ஈமான் மட்டும்தான். ஈமான் மட்டும் இல்லாட்டி உலகத்துல யாருக்கும் யாரையும் காப்பாத்தல. உலகத்துல யாரும் தட்டி கேட்கறதுக்கு இல்ல. தனிமை என்று வந்தால், வாய்ப்பு என்று வந்தால் தவறுவான். அவனை பாதுகாக்கிறது, கட்டுப்படுத்துறது அல்லாஹ் பத்திய நம்பிக்கை, மறுமையை பத்திய ஈமான் மட்டும்தான். கபூர்ல நாரும், கபூர் 10 மேண்ட மறுமை வாழ்க்கை நாசமாகும். இந்த சிற்றின்பம், அற்ப இன்பம், இந்த அற்ப இன்பத்துக்கு நான் அடிமையாகிறதை விட என்ற ரப்பு அல்லாஹ் இந்த வாய்ப்பு கிடைக்க கொள்ள நான் விலகினால் என்ன அல்லாஹ் நெருக்கமாக்குவான். இதை வச்சு அல்லாஹ்வை நெருங்கலாம். எனக்கு புகைவாசி துஆ கேட்ட மாதிரி, யா அல்லாஹ் விபச்சாரத்துக்குரிய வாய்ப்பு கிடைச்ச, யா அல்லாஹ் நான் விலகினேன், யா அல்லாஹ் அரசுடைய நிழல் கிடைக்கும். எனக்கு 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். ஒரு ஆள் தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. அறிவும் அந்தஸ்தும் அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி ஒரு ஆளை விபச்சாரத்துக்கு அழைக்கிற வாய்ப்பு, ஒரு பெண்ணாக ஒரு ஆணை அழைச்சால் உலகம் நாறுகிற இடம் அது. எத்தனையோ ஆண்களுக்கு ஒரு பெண்ணை காண்ற நேரத்தில் ஆசை வரும். இவனுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அவள் திருப்பி அடிப்பாள், எதிர்ப்பாள், இணங்குவாளா இல்லையா, இணங்காட்டி செருப்பை தூக்கி அடிச்சால் நாரும், உள்ளவனும் போட்டு அடிப்பாள். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல வைத்து அவன் இணங்காம எதிர்த்தால் என்றால் ஈக்கிற எல்லாரும் போட்டு இவனை சம்முவன் அட்டி நொறுக்குவாங்க. எத்தனை பேர் பஸ்ல அடிபடுறான், கோச்சில் அடிபடுறான். அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்க. ஒரு பெண்ணாக சிக்னலை காட்டி வா என்று அழைச்சால் எத்தனை ஆண்கள் ஓடுவார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்படுவார்கள், எத்தனை ஏரியா நாடுகிறது விபச்சாரிகளால். இந்த ஹதீஸ பாருங்க. அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி ஒரு ஆளை அழைக்கிற விபச்சாரத்துக்கு அல்லாஹ் யா அல்லாஹ் என்று விலகினால் அந்த கட்டத்துல விலகுறது ஈமான்தாரிக்கு மட்டும்தான், அல்ல அருளினா மட்டும்தான். அப்படி விலகுற ஒரு ஆளுக்கு அல்லாஹ் சும்முட மாட்டான். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தான் விலகணும், இல்லாட்டி அந்த ஆசைக்கு அடிமையாகுவான் அவன். இந்த விலகிறதுக்கு அல்லாஹ் அவனுக்கு பரிசையான் நிழலே இல்லாத மறுமையினால் அல்லாஹ் அரசியல் நிழல் கொடுக்கிறான். ஒரு மூமினை கட்டுப்படுத்துற ஆசை ஆர்வங்கள் தனிதி அல்லாஹ் மறுமையில பாக்கியம் தருவான். இப்படியான கட்டத்துல தப்பினால் ஊரிலிருந்து தப்பி வாழுகிற மனிதனை விட வாய்ப்பு கிடைச்சி தப்புற மனிதன் இருக்கிறானே, பெங்காக் போகிறான், ஹாங்காங் போகிறான், மெடகாஸ்கர் போகிறான், அங்க போகிறான், எல்லா விபச்சார விடுதிகளும் திறந்து கொண்டு அழைக்கிற நேரத்துல யா அல்லாஹ் வாழுகிறான். அப்படி வாழ்றாங்க மிச்சம் பேர். தப்பி போறவங்களும் இருக்கிறான், மனைவி ஏமாத்துறவனும் இருக்கிறான், புள்ளகளை ஏமாத்துறவனும் இருக்கிறான், விபச்சாரத்துல மூழ்கிறவன் இருக்கிறான். மாதுவை நோக்கி வரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான். அதுக்கு பின்னால பணம் வந்துட்டு வேண்டிய மாதிரி ஆடுகிறான், மக்கத்தை போறான், ஹாஜியார் என்கிறான், தவறுகிறான். ஏன் ஈமானிய சூழல்ல பட்டத்தை வச்சுக்கொள்ளலாம், ஹாஜியார் என்று மௌத்தாக காட்டும். ஈமான் என்ற பட்டத்தை வச்சுக்கொள்ளால் அது 24 hours வேலை செய்யணும். அது அல்லாஹ் என்னை உங்களை காப்பாற்றுவானாக. கண்ணியமான சகோதரர்கள், இந்த ஆயத்து பெரிய விஷயங்களை சொல்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மௌத்தாகக்கூடிய பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருவானாக. ஆகிர் தருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க